1967 தமிழ் சினிமாவையே அதிர வைத்த ஒரு சம்பவம் இது. பெற்றால்தான் பிள்ளையா ஸ்டார் திரைப்படத்திற்குப் பிறகு, அதன் தயாரிப்பாளர் கே. வாசுவுடன் நடிகர் எம். ராதா, எம்.ஜி.ஆரின் வீட்டிற்குச் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக எம். ராதா துப்பாக்கியால் எம்.ஜி.ஆரை சுட்டார். அந்த குண்டு எம்.ஜி.ஆரின் காதுக்குப் பின்னால் பாய்ந்து தொண்டைப் பகுதியில் சிக்கியது. இந்த சம்பவம் 1967ஆம் ஆண்டு தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதன் பிறகு எம்.ராதாவும் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டதாக அன்றைய பதிவுகள் கூறுகின்றன. இருவரும் உடனடியாக ஒரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் எம்.ராதா கைது செய்யப்பட்டு வழக்கு நடைபெற்றது. தண்டனை அனுபவித்த பிறகு அவர் விடுதலையும் ஆனார். அந்த கால ஊடகங்களில் பெற்றால்தான் பிள்ளையா திரைப்படத்தைச் சுற்றிய நிதி மற்றும் கருத்து வேறுபாடுகளே காரணமாக இருக்கலாம் என்று செய்திகள் வெளியானாலும் அது உறுதிப்படுத்தப்பட்டதாக இல்லை. பின்னர் ஒரு பேட்டியில் இது குறித்து எம்.ராதாவின் மகன் ராதாரவியிடம் கேட்கப்பட்ட போது, அதற்கு பதில் யாரிடமும் இல்லை. அது ஒரு $1 மில்லியன் கேள்வி. எம்.ஜி.ஆர், எம்.ராதா, வாசு ஆகிய மூவரைத் தவிர வேறு யாருக்கும் உண்மை தெரியாது என்று கூறினார். அது மட்டுமல்ல, என் தந்தை தன்னைத்தானே சுட்டுக்கொள்ளும் அளவுக்கு கோழை இல்லை என்றும் அவர் கூறினார். இதனால் அந்த நாளில் உண்மையில் என்ன நடந்தது? எம்.ஜி.ஆரை எம்.ராதா ஏன் சுட்டார் என்ற கேள்வி இன்று வரை விடை கிடைக்காத தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாகவே இருந்து வருகிறது. இது போன்ற தமிழ் சினிமாவின் லேட்டஸ்ட் அப்டேட்கள், மறக்கப்பட்ட வரலாறுகள் மற்றும் வைரல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இப்போதே எங்கள் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்க.